ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. இந்த வீடியோல நம்ம கம்ப்யூட்டர்ல ப்ரௌஸ் பண்றதுக்காக யூஸ் பண்ற கூகுள் குரோம் ப்ரௌசர்ல எப்படி லாங்குவேஜை சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போறோம். அதாவது இன்னைக்கு நம்ம எல்லாருமே கண்டிப்பா நம்ம கம்ப்யூட்டர்ல ப்ரௌஸ் பண்றதுக்காக கூகுள் குரோம் ப்ரௌசர் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா ப்ரௌஸ் பண்றதுக்கான நிறைய ஃபீச்சர்ஸுமே இந்த ப்ரௌசர்ல கொடுத்துருக்காங்க. அதோட மோஸ்ட்லி நிறைய பேர் யூஸ் பண்றதுமே இந்த கூகுள் குரோம் ப்ரௌசர் தான். இந்த ப்ரௌசரை நமக்கு தேவையான மாதிரி நம்ம தேவையான லாங்குவேஜ்ல சேஞ்ச் பண்ணி நம்மளால யூஸ் பண்ண முடியும். அதாவது உங்களுக்கு சம்டைம்ஸ் இங்கிலீஷ்ல விளங்கிக்கிறது கஷ்டமா இருக்குமா இருந்துச்சுன்னா உங்களால கூகுள் குரோமை தமிழ்லையுமே ஃபுல்லா சேஞ்ச் பண்ணி உங்களால தமிழ்லையுமே யூஸ் பண்ண முடியும். இந்த வீடியோல நம்ம கம்ப்யூட்டர்ல எப்படி கூகுள் குரோமை தமிழுக்கு சேஞ்ச் பண்றது இல்லாட்டி வேற ஏதாவது தேவையான லாங்குவேஜ்க்கு சேஞ்ச் பண்றது அப்படின்றத பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிருங்க. நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா கூகுள் குரோம் ஓபன் பண்ணிருங்க. ஓபன் பண்ணிட்டு இந்த கார்னர்ல பாருங்க 3 டாட்ஸ் கொடுத்திருப்பாங்க. அந்த 3 டாட்ஸ் கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணிட்டு இதுல பாருங்க செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ள போயிருங்க. போனதுக்கு அப்புறமா இந்த இடத்துல நிறையவே செட்டிங்ஸ் காட்டும். ஸோ இதுல லாங்குவேஜஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி உள்ள போயிருங்க. போனதுக்கு அப்புறமா இப்போ உங்களுக்கு குரோம் ப்ரௌசர்ல அட் ஆகிருக்க லாங்குவேஜஸ் இந்த இடத்துல டிஸ்ப்ளே ஆகும். ஸோ நீங்க தமிழுக்கு தான் சேஞ்ச் பண்ண விரும்புறீங்க இல்லாட்டி வேற ஏதாச்சும் லாங்குவேஜ்க்கு சேஞ்ச் பண்ண விரும்புறீங்கன்னா இந்த இடத்துல அட் லாங்குவேஜஸ் அப்படின்றத கொடுத்துருங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா பாப்போம் ஆரம்பிச்சுன்னா இங்க நிறையவே லாங்குவேஜஸ் காட்டும். ஸோ உங்களுக்கு தேவையான லாங்குவேஜ் உங்களால சூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிட முடியும். ஸோ இந்த இடத்துல சர்ச் பார் ஒன்றுமே கொடுத்துருக்காங்க. நம்மளால ஈஸியா சர்ச் பண்ணியுமே நமக்கு தேவையான லாங்குவேஜ் எடுத்துக்கொள்ள முடியும். நான் தமிழ் அப்படின்றத சர்ச் பண்ணி தமிழ் அப்படின்றத எடுத்துட்டேன். ஸோ நீங்களுமே இப்படி தேவையான லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல டிக் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. டிக் பண்ணிட்டு ஆட் பண்ணிருங்க. பண்ணோனே உங்களுக்கு ஃபுல்லா கூகுள் குரோம் தமிழுக்கு சேஞ்ச் ஆகிராது. ஸோ நீங்க என்ன செய்யணும்னா அந்த தமிழ் அப்படின்றது காட்டினதுக்கு பக்கத்துல 3 டாட்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணி இந்த இடத்துல டிஸ்ப்ளே கூகுள் குரோம் ஒன் திஸ் லாங்குவேஜ் அப்படின்ற ஒரு மெசேஜ் காட்டும். மெசேஜ் ஆப்ஷன் காட்டும். அதை கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல ரீலான்ச் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று காட்டும். அதை கொடுங்க. கொடுத்ததுக்கு அப்புறமா ஒட்டுவாவே உங்களுடைய கூகுள் குரோம் க்ளோஸ் ஆகி திரும்ப ஓபன் ஆகும். ஸோ அப்படி ஓப்பன் ஆகுச்சுன்னா நோ இஷ்யூ. ஓப்பன் ஆகாட்டி நீங்களுமே திரும்ப ஓப்பன் பண்ணிருங்க. இப்போ பார்ப்போம் ஆரம்பிச்சுன்னா இந்த கூகுள் குரோம் ஃபுல்லாவே தமிழுக்கு சேஞ்ச் ஆகிருச்சு. ஸோ நான் செட்டிங்ஸ் உள்ளுக்கு போறேன். செட்டிங்ஸுமே ஃபுல்லா தமிழ்ல தான் இருக்கு. ஸோ உங்களுக்கு தமிழ் லாங்குவேஜ்ல சேஞ்ச் பண்ண விரும்பினா இருந்துச்சுன்னா நீங்களுமே இந்த ஸ்டெப்ஸை ட்ரை பண்ணி உங்களுடைய கூகுள் குரோமை உங்க கம்ப்யூட்டர்ல தமிழுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா இல்லையா அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இது போல் நிறைய வீடியோ பார்க்கணும்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிருங்க. தேங்க்யூ.